இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். கோடை காலம் தொடங்கியுள்ள நிலையில் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு அரசு சித்தா மருத்துவர் சில உணவு முறைகளை பரிந்துரை செய்துள்ளார். வேலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி பதிவாகியுள்ளது. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு தொடங்கியிருக்கும் நிலையில் அவர்கள் வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்ப அரசு சித்தா மருத்துவர் தில்லைவாணன் சில பாரம்பரிய உணவு முறைகளை பரிந்துரைத்துள்ளார். தண்ணீர் தேவையான அளவுக்கு எடுத்துக்கணும். அதுல எந்த விதமான மாற்றமும் இருக்கக்கூடாது. தண்ணீர் இருக்கக்கூடிய நீர் ஆகாரமா இருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் சேர்த்துக்கணும். அது பழச்சாறாகட்டும், இல்ல பாரம்பரிய பானங்கள் ஆகட்டும், இது அதிகமா சேர்த்துக்கணும். குளிரூட்டப்பட்ட சுகர் ஸ்வீட்டன் பிவரேஜ்னு சொல்லக்கூடிய குளிர்பானங்களை தவிர்த்துட்டு இந்த மாதிரி பாரம்பரிய பானங்களை எடுக்கிறது மூலமா உடலுடைய வெப்பம் தனியும், அதோட உடல் இருக்கக்கூடிய உறுப்புகள் ரொம்பவே குளிர்ச்சி அடையும். இது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டி சரக்குகள் ஆகட்டும், சீரகத்தை தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இல்லைன்னா வெறும் தனியா, பித்தத்தை தணிக்கக்கூடிய தனியாவை தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு எடுக்கலாம். பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வெயில் தாக்கத்தால உட்சூட்டுனால வெள்ளைப்படுதல் ஏற்படும். அவர்கள் வெந்தயத்தை தண்ணியில ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான சில அஞ்சரை பெட்டி சரக்குகளை கொண்டு இந்த வெயில் தாக்கத்தை நம்ம குறைச்சிக்கலாம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.